மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தேவையில்லாத பிரச்சனையை இந்த சினிமாக்காரங்க ஒரு தெலுங்கு படத்தின் மூலமா கிரியேட் பண்ணி விடுறாங்க. முருகனை பத்தி மலேசியாவில் முருகன் கோவில் இருக்கு, அங்க போய் வழிபடுறது யாரு, அது கொண்டாடுறது யாரு, காவடி எடுக்கிறது யாரு, தமிழர்கள் தானே. அதுக்காக அந்த உணர்வுகளோடு நம்ம விளையாடக்கூடாது. தமிழர்கள் தான் முருகனை வணங்குகிறார்கள், தமிழர்கள் தான் முருகனை கொண்டாடுகிறார்கள். சரி, இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்களே சார், இவங்களை எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு இந்த பக்கம் யாராவது தமிழர்கள் தரப்புலேருந்து கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்லுவோம், முருகன். தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள் முருகன் கடவுளையும் தாண்டி ஒரு எமோஷன்னே சொல்லலாம். சமீப சில வருஷங்களா முருகரை வழிபடுறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. முருகர் கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்றவங்களோட கூட்டமும் அதிகரிச்சுட்டே வருது. அந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கும் முருகருக்கும் இடையில ஒரு பாண்டிங் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தமிழ் கடவுள் முருகரை மையப்படுத்தி சமீபத்துல வெளியான ஒரு தெலுங்கு படத்தோட போஸ்டர் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. டைரக்டர் திரிவிக்ரம் இயக்கத்துல ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற படத்தோட போஸ்டர் வெளியாச்சு. அதுல சூலாயுதம்ல வேல் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்துல ஜூனியர் என்டிஆர் முருகரா நடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது தமிழ் மக்கள் மத்தியில மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் ப்ரொடியூசர் நாகவம்சி முருகர் வட இந்தியால பிறந்தவர்னு குறிப்பிட்டு இந்த சர்ச்சையை மேலும் பெருசாக்கி இருக்காரு. இப்படி தெலுங்கு படம் மூலமா உருவாகி இருக்கிற இந்த சர்ச்சைக்கு தமிழ் மக்கள் பலரும் கண்டனங்களை எழுப்பிட்டு வராங்க. அந்த வகையில கோலங்கள், எதிர்நீச்சல் மாதிரியான சீரியல்ஸ் எடுத்த திருசெல்வம் இந்த விஷயமா ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு தேவையில்லாத பிரச்சனையை இந்த சினிமாக்காரங்க ஒரு தெலுங்கு படத்தின் மூலமா கிரியேட் பண்ணி விடுறாங்க. முருகனை பற்றி அது பேச வேண்டாம் அது அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அதை பற்றி தவறான கருத்துக்களை பதிகிறாங்க. சில மற்ற மாநிலத்தவர்கள் என்ன எல்லா கடவுளும் உங்களுக்கு தான் சொந்தமான்ற மாதிரி பேசுகிறாங்க. கடவுள் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, கடவுள் தோன்றுபவரும் அல்ல, மறைபவரும் அல்ல, உதிப்பவர். புரியுதுங்களா? எங்கே உதிச்சாருங்கிறது அல்ல முக்கியம். இப்போ முருகன் வட இந்தியாவில் கார்த்திகேயன் அப்படின்னு வழிபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நானும் போயிருக்கேன், அங்கே எங்கேயும் முருகன் கோவில்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் தென்னிந்தியாவிலே ஒன்றும் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் கிடையாது. திருத்தணி ஆந்திரா பார்டர் தானே, அதுக்கப்புறம் பெருசாக கிடையாது. 1-2 கோயில்கள் இருந்திருக்கலாம். தமிழ் மன்னர்கள் அப்போ பிரதிஷ்டை பண்ண பல விஷயங்கள் மாநிலங்கள் தாண்டி நாடு தாண்டி இருக்கு. மலேசியாவில் முருகன் கோவில் இருக்கு, அங்கே போய் வழிபடுறது யாரு, அது கொண்டாடுறது யாரு, காவடி எடுக்கிறது யாரு, தமிழர்கள் தானே. ஒரு கடவுள் எங்கே தோன்றுச்சு எங்கே மறைஞ்சிச்சுங்கிறது முக்கியம் இல்லை. இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, எங்கள் அப்பா ஒரு விஷயம் ஒரு டென்ஷனாக முருகா அப்படிம்பாரு. இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சரியாக இருந்துச்சுன்னா முருகா அப்படிம்பாரு. முருகா உணர்வு, வருத்தம், கோபம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்துலேயும் அந்த முருகன்கிற வார்த்தை இருக்கும், தமிழர்கள்ட்ட இருக்கும் கண்டிப்பாக. இது மற்ற இதில் வடக்க ஜெய் ஸ்ரீராம்பாங்க, ஹரஹர மகாதேவ்பாங்க, இஸ்லாமியர்கள் இன்ஷா அல்லாம்பாங்க. அது மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகங்கள் அவங்க கடவுளை தன்னோடு இணைத்து சொல்கிற விஷயம். இது மாதிரி எல்லாருக்கும் உரிமைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அரேபியாவில் தோன்றி இருக்கு முஸ்லீம் மதம்னா நம்ம பேச போகிறோம், சொல்லுங்க பார்ப்போம். இங்கே இருக்க அந்த சித்தாந்தத்தை அவர்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா கடவுளுக்கு இதுதான் உலகம், இதுதான் மதம், இதுதான் பார்வை அப்படின்னு ஒன்று தனித்து சொல்ல முடியாது. சித்தாந்தங்கள் இருக்கிறது, மத நூட்கள் இருக்குது, மத நூல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு. அது அவங்களுடைய நம்பிக்கை, நம்ம அதுக்குள்ளே போகலை. முருகான்னு சொல்கிறது இங்கே தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 6 படை வீடுன்னு சொல்லக்கூடிய முருகஸ்தலங்கள் இருக்குது. திருச்செந்தூர், பழனி, அதே மாதிரி திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருத்தணி. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சார் இருக்குது எல்லாமே. தமிழ்நாட்டில் தான் முருகனை வழங்குறாங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கே தோன்றி தென்னிந்தியாவிலாம் அப்போ மார்க்கெட் பிடிக்கிறாங்க. அதில் பார்த்தா முருகனுடைய உருவமும் சரியாக அப்போ அந்த ஏதோ நெற்றியில் திருநீர் அணிகிற முருகனுக்கு ஏதோ ஒரு வேற மாதிரி பண்ணுறாங்க. உங்கள் சினிமாவிற்காக ஒரு டிசைனை பண்ணிக்கிட்டு அதில் பல்லாயிரம் கோடி அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் யார் சம்பாதிக்கிறா? லைட்மேன் சம்பாதிக்கிறாரா? இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய டெக்னீஷியன் சம்பாதிக்கிறாங்க? இல்லை, அதில் பெரிய கதாபாத்திரம் செய்கிற ஹீரோ, தயாரிப்பாளர்கள் இவங்க சம்பாதிக்கிறாங்க. அதுக்காக அந்த உணர்வுகளோடு நம்ம விளையாடக்கூடாது. தமிழர்கள் தான் முருகனை வணங்குகிறார்கள், தமிழர்கள் தான் முருகனை கொண்டாடுகிறார்கள். இப்போ கேரளாவிலேருந்து நிறைய பழனிக்கு வருவாங்க, அது பார்த்துருக்குறோம். நம்ம எப்படி சபரிமலைக்கு போகிறோமோ அதே மாதிரி ஐயப்பன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்காக தமிழ் கடவுள் ஐயப்பன் நான் சொல்கிறோம்.
எப்படி இருந்தாலும் அவர் கேரளாவில் இருக்கிறாருன்னு அப்படியே சொல்லிக்கிட்டா என்னங்க? எல்லாருக்கும் கடவுள் தான், இல்லைன்னு சொல்ல. வடக்கு கடவுள் சொல்லுங்க, தென்னிந்திய கடவுள்னு சொல்லுங்க. தமிழர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்ற காரணத்தை தான் நான் சொல்றேன். எங்க பார்த்தாலும் முருகன் கோவில். இங்க எவ்வளவு பெரிய முருகன் கோவிலை எடுத்தாலும் அதில் நுழையும் போது விநாயகர் ஒருபுறம், முருகன் ஒருபுறமும் இருப்பார். இப்படி முருகன் தமிழகத்தினுடைய எல்லா கோயிலையும் இருப்பார். இங்க வடக்கு போனா இருக்க மாட்டார். ஏன் இல்லைன்னு நான் கேள்வி கேட்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. எல்லாருடைய நம்பிக்கை, மத நம்பிக்கை. இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் தோடுது. மத கோட்பாடுகள், மதம் அந்த ஒரு தீர்ப்பு நாள் வரப்போகுது, அது இதுலலாம் எனக்கு உடன்படிக்கை இல்லை சார். கடவுள் ஒரு சித்தாந்த நிலையில் இருக்காரு சார். கடவுள் நம்மளை வழி நடத்துகிறார் சார். கடவுள் நம்மளை தோழனாய், ஒரு குலதெய்வம், ஏதோ ஒரு வகையில் நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். நாம் அந்த வழிநடத்தலில் தவறும் பொழுது நாம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு தான் நினைக்க முடியுது. இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நிறைய உயிர்கள் உலக நாடுகளில், எல்லா இஸ்லாமிய நாடு, கிறிஸ்துவ நாடு, இந்துக்கள் ஃபாலோ பண்ணுற நாடு, அப்படின்னு எல்லா இடத்துலையும் கொலைகள் நடக்குது, அப்பாவி மக்கள் இறக்கிறார்கள். அப்போ நம்ம பெருங்கேள்வி வருது, ஏன் கடவுள் உங்களை எல்லாம் காப்பாற்றுன்னு கேள்வி கூட நமக்கு வரும். உடனே நாத்திகர் என்பதில்லை, கடவுளை அறிய முற்படுறது அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். எங்கே பார்த்தாலும் இந்த வன்முறைகள், தேவையற்ற சிந்தனைகளை பரப்ப வேண்டாம். புரியுதுங்களா? அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. முருகர் தமிழ் கடவுள் தான். இப்போ அவரை ஏன் தமிழ் கடவுள்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தான் முருகரை மூச்சில் நிறைத்திருக்கிறோம், பேச்சில் நிறைத்திருக்கிறோம், எல்லாத்துலேயும். துயில் கொள்ளும்போது முருகன், துயிலிருந்து எழும்பொழுது முருகன், எப்பொழுதுமே முருகன். இப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள், நீங்களும் கொண்டாடுங்க, யார் வேணான்னா. அதையே எதிர்க்கிறீங்க. நீங்கள் செய்யாத ஒன்று ஏன் எதிர்க்கிறீங்க? என் வேஷத்தை நீங்கள் ஏன் போடுறீங்க? வேண்டாமே. புரியுதுங்களா? பிடிச்சா செய்யுங்க. அது ஏன் அரசியல் பார்க்குறீங்க? அரசியல் பண்ணாதீங்க. சினிமாவில் அரசியல் கருத்து சொல்லலாம், சினிமா ப்ராசஸில் அரசியல் இருக்கக்கூடாது. இப்போ சினிமா அப்படி தான் மாறி போய் நல்ல சினிமாக்களை இழந்து கொண்டு இருக்கிறோம். நல்ல சினிமா பண்ணுவோம். புரியுதுங்களா? சரி, இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்களா சார், இவங்களையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு இந்த பக்கம் யாராவது தமிழர்கள் தரப்புலேருந்து கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்லுவோம், முருகன் பார்த்துக்கோ இருப்பா, அவ்வளோதான் வேட்டும். நம்மை படைத்த கடவுளுக்கு காக்க தெரியும், போதுமா அப்படின்னு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சர்ச்சைக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடிகர் தனுஷ் தமிழ் முருகன் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்க சாய் அபியங்கர் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலயே கொற்றவை மகன் குறிப்பிட்டிருக்காங்க. இது மூலமா முருகர்னாலே தமிழ் கடவுள் தான், தமிழ் மக்களுக்கு தான் அவர் சொந்தம்னு சொல்ற விதமா இந்த வீடியோ அமைஞ்சிருக்குன்னு பலருமே சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.